கடந்த ஜூன் 12ஆம் தேதி குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சில நிமிடங்களிலேயே கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து நொறுங்கியது. இதில் விமானத்தில் பயணித்த 241 பேர் உயிரிழந்தனர். அதிர்ஷ்டவசமாக பிரிட்டனைச் சேர்ந்த 40 வயது விஸ்வாஷ்குமார் ரமேஷ் மட்டுமே உயிர் பிழைத்தார். அப்போது ரமேஷ் தப்பி பிழைத்தது பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் விபத்து நடந்து 5 மாதங்கள் கழித்து தன்னுடைய அன்றாட வாழ்க்கை குறித்த விவரங்களை ரமேஷ் பகிர்ந்து கொண்டுள்ளார். இது குறித்து அவர் அளித்த பேட்டிகள், ஏர் இந்தியா விபத்தில் நான் மட்டுமே உயிர் பிழைத்தேன். ஆனாலும் நான் அதை நம்பவில்லை. இது ஒரு அதிசயம். இப்போது நான் தனிமையாக இருக்கிறேன். அறையிலும் தனிமையாகத்தான் இருக்கிறேன். மனைவி மகனுடன் பேசுவதில்லை. குடும்பத்தின் முதுகெலும்பாக இருந்த என் சகோதரனை இந்த விபத்தில் இழந்துவிட்டேன். இந்த விபத்துக்கு பிறகு எனக்கும் என் குடும்பத்திற்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் கடினமாக உள்ளது. இரவு முழுவதும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். மனதளவில் கஷ்டப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் முழு குடும்பத்திற்கும் வேதனையாக இருக்கிறது. எனது கால், தோள்பட்டை, முழங்கால் மற்றும் முதுகில் தொடர்ந்து வலி ஏற்படுவதால் அவதியடைந்து வருகிறேன். என்னால் எந்த வேலையும் செய்யவோ அல்லது வாகனம் ஓட்டவோ முடியாது. நான் நடப்பதற்கும் சிரமப்படும் போது என் மனைவி உதவுகிறார். இவ்வாறு வேதனையுடன் அவர் தெரிவித்திருக்கிறார்.